Hey, this is Venkat from Venkatvenkatvein.com. எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ ஒன்ஸ் இன் வைல் என்னால் ரெகுலராக வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. பட் ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் நான் இன்னுமே இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பிகாஸ் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பட் சம் இன்சிடென்ட் ஹேப்பன் எஸ்டர்டே. சம்மன் செட் சம்திங், அதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் ஐ வில் கீப் இட் பர்சனலி. இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1000 பேர் கன்சல்டிங் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய எனக்கு எக்ஸாக்ட் கணக்கு தெரியாது எனக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஏன்னா 2 இயர்ஸ் தான் வேலையாக பண்ணுறேன். வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் காட் அ டேர்ம் இன்சூரன்ஸ் ஃப்ரம் மீ. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆன்லைன் போர்ட்டல் அதில் ஃபேமஸாக இருக்குது, அதில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு கிளைம்க்கு அவங்க வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஒரு லைக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் மழை பெய்யும். வி ஆல்சோ வில் ஏர்ன் அவர் லிவிங். ஐ டோன்ட் ரன் ads. I'm not eligible to run ads. Even though I'm actually eligible, Google is not giving me that this thing. So I depend on people of Tamil Nadu to earn my living. Anyway, what happens when you buy a term insurance online? Bunch of emails. அந்த இமெயிலில் ஒன்று உங்களுக்கு கிளைம் கிடச்சிச்சுன்னு சொல்லலாம், கிளைம் கிடைக்கலன்னு சொல்லலாம். என்னோட வீடியோ வச்சு எதுவும் டெசிஷன் எடுக்காதீங்க. என் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் லைஃப் டைம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசலாம், நல்லா டிஸ்க்ளைமர் படிக்க வேணாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு பேங்க்கில் வாங்குறீங்க, இல்லாட்டி கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆஃபீஸில் வாங்குறீங்க, அவங்க ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் கொடுப்பாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இதுக்கு மேலே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. யுவர் இமெயில்ஸ் கால்ஸுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்கன்னா. அதுக்கு மேலே இன்னொரு லேயர், ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் வாங்குறீங்க. ஸோ அவனுகிட்டையும் நீங்கள் ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக என்னோட கிளைண்ட் என்னாச்சுன்னா, ஆன்லைன் போர்ட்டலில் வாங்கினாரு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில். ஒரு சின்ன இஷ்யூ, இந்த ஆன்லைன் போர்ட்டல் சப்போர்ட்டே பண்ணல அவருக்கு. நீங்களாம் ட்ரஸ்ட் பண்ணுற ஆன்லைன் போர்ட்டல் தான். இப்போ ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு ஒரு பொண்டாட்டி, புது பொண்டாட்டி. வாங்கிக்கங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. பட் என்ன, அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட் நான் படிச்சிடறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓடிடாதீங்க. ஆன்லைன் போர்ட்டல் இன்னொரு லேயராக இருக்கும். பர்சனலைசேஷன் கண்டிப்பாக இருக்குது அதில். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது ஒருத்தன், நாளைக்கு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கிளைம்ஸ் டீம் ஒரு வேறு இருக்க போகிறாங்க. பர்சனலைசேஷன் கண்டிப்பாக இல்லாதனால தே வில் நாட் ஹவ் கனெக்ஷன். ஒரு கிளைம் கிடச்சிருக்கு, ஒரு கிளைமுக்கு டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணுறோம், அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் இருப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தே வில் ஒன்லி பி அ ஃபெசிலிட்டேட்டர். அட்வைசர் இப்போ நான் அட்வைசர் சேனலில் என்ன இருக்கும்னா, உங்களுடைய இமெயில்ஸுக்கும் கால்ஸுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒரு அட்வைசர், ஒரு ஏஜென்ட், ஒரு ஏஜென்ட் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சண்டை போட்டு கிளைம் வாங்கி கொடுப்பேன்பாங்க. இந்த மாதிரி எந்த ஆன்லைன் போர்ட்டல் சண்டை போட்டு வாங்கி கொடுக்க போகிறான்? எழுதி வேணா தானே கொடுக்க மாட்டான். உங்களுக்கு கிளைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. ஓகே, நான் அதில் இன்னொரு லேயர் வச்சுருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ எம் நாட் எட்டர்னல். ஒரு 20-30 இயர்ஸ் நம்ம வாழ போகிறோம். நம்ம 85 வயசு வரைக்கும் டேர்ம் பிளான் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம இல்லைனா கூட இன்னொரு கம்பெனி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மாத்திரம் வந்து கிளைண்ட் நம்பக்கூடாது. இன்னொரு லேயர் இருக்கணுங்கிறதுக்காக ஐ வில் பி தேர் அஸ் லாங் அஸ். ஓகே, நான் 20 வருஷம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்லி கிளைம் போது ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு ஃபினான்ஷியல் கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனி இருக்கும். அதில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கு மேலே உங்களுடைய இமெயிலும் காலும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ யூ லவ் கெட் 3 லேயர் ஆஃப் சப்போர்ட். ஓகே, இதில் முக்கியமானது பர்சனலைசேஷன் தான். பர்சனலைசேஷன் லைக் அட்வைசர் சேனல் நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஆன்லைன் போர்ட்டலும் மேட்ச் பண்ணவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எகெயின், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 முதல்ல என்னன்னு பார்த்தலாம். ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன் நான். எல்லாருமே ஏஜென்ட் தான். உங்களுக்கு ஃபேன்சியான ஹைஃபைவான ஸ்டார்ட் அப்பு என்ன, அதுவும் ஏஜென்ட் தான். அதே கார்பரேட் ஏஜென்ட்ஸ். நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் வாங்குற ஏஜென்ட்டுக்கு பேர் வந்து கார்பரேட் ஏஜென்ட். கம்போசிட் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. பேங்க்ஸ் எகெயின் தே ஆர் ஏஜென்ட்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஆஃபீஸ், கம்பெனி ஆஃபீஸ் அவங்க ஏஜென்சி சேனல் மூலமாக கொடுப்பாங்க. எகெயின் அட்வைசர், லட்சக்கணக்கான அட்வைசர் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஆல் தீஸ் ஆர் கால்ட் ஏஜென்ட்ஸ். ஓகே, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872க்கு அபைல் பண்ணி தான் ஆகணும். செக்ஷன் 230 என்ன சொல்றதுன்னு கிளியராக கேட்டுக்கோங்க. இதை ஈஸியாக நாளைக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 1 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ கிளைம் கொடுக்கலான்ட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்கிறீங்க.
டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பண்ணலையும். டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பர்சனலைசேஷனே இல்லையே. நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் கொடுப்பாங்க. among all other bunch of emails that will be another email they will be sending you. Section 230 of Indian Contract 1872 says agent cannot personally enforce. நான் வந்து நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் பிரின்சிபல், கீழே இருக்கிற பிரின்சிபல் பார்த்தோம். தட் இஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. யூ ஆர் அ தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? நடுவில் இருக்கிற ஏஜென்ட் யார்? இது ஆன்லைன் போர்ட்டலாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க தனியாக போய் ஒரு கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்ஃபோர்ஸ் பண்ண கான்ட்ராக்ட்ல தே cannot be bound by that nor be bound by contracts on behalf of the principal. பிரின்சிபலுக்காக ஒரு கான்ட்ராக்ட், பிரின்சிபலுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் கான்ட்ராக்டுக்கு ஃபெசிலிட்டேட்டராக தான் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களே தவிர they are not bound by it. ஸோ they are not basically ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 கோடி கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவருக்கு இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்திருக்கு, இதை சொல்லாமல் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி அட்வைசர் சேனல் இருக்கிறவங்க we will be trying to fight for it because we know what is the rights of the client, because we know the family personally. ஒரு ஆன்லைன் போர்ட்டலோ ஒரு பேங்க்கோ அதை பண்ணுறா சரித்திரமே கிடையாது. நீங்கள் வேணால் அதை ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லுங்கள், கேஸ் ஸ்டடி இருக்கான்னு சொல்லுங்க. ஐ வில் பி அக்செப்டிங் இட். நோ, பட் லட்சக்கணக்கான அட்வைசர்ஸ் வந்து இந்த மாதிரி போராடி இருக்கிறாங்க. அவங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஆன்லைனில் வாங்கினவங்களுக்கு டெத் கிளைமுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹியூமன் டச் தட் அட்வைசர் சேனல் கெட்ஸ். பிகாஸ் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 230 வச்சுட்டு தான் எந்த ஆன்லைன் போட்டாலும் ஈஸியாக வந்துட்டு என்ன சொல்லிடலாம், ஓகே இந்த டேட்டாவை நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்லலைன்னு சொல்லிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறாங்க, அதனால் அவங்க கிளைம் கொடுக்கல. பட் எனக்கும் அதுக்கு நான் ஐ எம் நாட் பவுண்ட் பை இட். இட் இஸ் த கான்ட்ராக்ட் பிட்வீன் யூ ஹூஸ் அ தேர்ட் பார்ட்டி who's a policy holder and the principal which is the life insurance company சொல்லிட்டு சத்தம் போடாமல் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிக்குவாங்க. இதுக்கு அப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணணும். ஏன்னா வீடியோ பார்த்து எதுவும் டிசைட் பண்ணுறாங்கன்னு நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் கன்சல்டிங் பண்ணுங்க, எனக்கு பே பண்ணுங்க, என் மூலியமாக வாங்கன்னு சொல்லவே கூடாது. போய் நான் கிளத்துல விழுவேன் அப்படின்னு சொன்னோம்னா போய் விழுங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, விழுங்க. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, we can tell the truth about how we give a kind of a personal support. அதுவும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி will never respect emails of these advisors or whatever it is. We are always dependent of the clients, but we will tell the client what their rights is. 2018, 2020, 2021ல ப்ராடக்டை வாங்கினவங்க அவங்க டேரெக்டாக அஃபீஷியல் வெப்சைட்லையோ ஆன்லைன் போர்ட்டல்லையோ வாங்கிட்டாங்க, ஒரு டேட்டா மிஸ்பேச் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இமெயில் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போவும் நிறைய பேர் அந்த தப்பு பண்ண தான் போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். எதையோ போர்ட்டலில் நம்ப போகிறீங்கன்னு தெரியும். 4 யூடியூபர் அந்த கம்பெனியில் ஸ்பான்சர் பண்ணுவாங்க சொல்லி. உதாரணம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானே இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன். ஒரு லோக்கல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலிமா நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு நேரம் லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு என்னுடைய டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எனக்கே பண்ணிருக்கலாம். நானே வருஷம் நான் தான் பண்ணுவேன். சரி டேக் அ ப்ரொஃபஷனல் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பித்தேன். நான் அவன் பாட்டு என்னமோ ஒன்று போட்டு விட்டான். நான் சொன்னேன் ஐ பேட் யூ 1600 rupees இதுக்காக நான் பண்ணேன் நான் உங்ககிட்ட, அதனால் ரிவைஸ் பண்ணி ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஏன்னா அவன் வந்து ஒரு போர்ட்டலோட எம்ப்ளாயி, அவன் அவ்வளோதான். நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க வைக்கிறேன்னா எம்ப்ளாயி அவன் 100 பேரை பார்க்குறான் ஒரு நாளைக்கு, அதில் ஒருத்தங்க நீங்கள் அவ்வளோதான். தட் இஸ் இட். எகெயின் உங்களுக்கு ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீங்க கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வெப்சைட்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருந்தால் மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன் அப்படிலாம் சொல்கிறேன்னா, வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் தட் கனெக்ஷன் வித் மீ. அது போதும் தான் நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் ஏதோ 4 பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.